அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உறவுகளே. நான் உங்கள் முத்துக்குமரன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே காய் மிளகாய் நாற்றும் தக்காளி நாற்றும் பாவிருக்கிறோம். இது ஒரு இயற்கை முறையில் நான் மண்புழு உரம் போட்டு ரெடி பண்ணியிருக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த நாற்று பாவி ஒரு 9 நாட்கள் ஆகுது. 9 நாட்கள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட்டுங்க, நல்லா முளைப்பு திறன். இதில் நம்ம மேலே தென்னந்தட்டி போட்டு மூடி வச்சுருந்தோம். இன்றைக்கி அதை ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா இதுக்கப்புறம் தேவையில்லை. ஏன்னா ரொம்ப போட்டிருந்தோன்னா அது நாற்றை மடக்கிடும். அதனால நம்ம இப்போ இது பண்ணியிருக்கோம். இப்போ இதில் மண்புழு உரம் போட்டு பண்ணதில் ஒரு சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, களைகளே எதுவுமே முளைக்கலை. நம்ம போட்ட விதைகள் மட்டும்தான், மிளகாய் விதையும் இங்கே இந்த பாத்தியில் பார்த்தீங்கன்னா தக்காளி விதை. ஒரு விதை கூட ஃபால்ட் ஆகாமல் முளைச்சிருக்குங்க. அதாவது 100க்கு 80% நல்லாவே முளைப்பு திறன். பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம ஃபுல்லாகவே இயற்கை இடுபொருள் வச்சு தான் எல்லாமே பண்ணுறோம். இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாற்று பாவிருக்கிறேன். அடுத்தாப்புல நம்ம அடுத்த மாதம் நடவுக்காக நல்ல சிறப்பாக வந்திருக்கு. ரொம்ப மனசு மகிழ்ச்சியாக இருக்குங்க. உங்கள்கிட்டலாம் என்னோடய மகிழ்ச்சியை பகிர்ந்துக்கிறணும்னு நினச்சேன். அதனால தான் இந்த பதிவு. அனைவரும் சிறப்பாக வாழ இயற்கை விவசாயத்தை நம்புவோம், இயற்கையை நம்புவோம். நன்றி உறவுகளே.